அரசு கட்டிய அடுக்குமாடி கட்டிடத்தில் சுவர்கள் பெயர்ந்து விழும் அவலம் சென்னையில் நடக்கிறது. எத்தனை முறை இதுபோன்ற கொடுமைகள் நடந்தாலும் அவை முடிவுக்கு வந்ததாக தெரியவில்லை. எங்கே இந்த அவலம் தொடர்கிறது, விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக ஓங்கி உயர்ந்து வண்ணமயமாக காட்சியளிக்கும் இந்த கட்டடம் காண்பவர்களை பிரமிப்பிலும் அழகின் ரசனையிலும் ஆழ்த்தும். ஆனால் இந்த அழகுக்கு பின்புறத்தில் ஆபத்தும் அதிகம் இருக்கிறது என்பதை அம்பலப்படுத்தி உள்ளது. நீங்கள் பார்க்கும் இந்த உயர்ந்த கட்டடம் சென்னை புளியந்தோப்பு KP பார்க்கில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் ஹவுசிங் போர்டு கட்டடம். 10 தளம் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசித்துக் கொண்டிருக்கின்றனர். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் பழைய டிகாஷன் ரோடு ஹவுசிங் போர்டு இடிக்கப்பட்டு மாற்று வீடாக இந்த புதிய கட்டடங்கள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் குடியேறிய நாள் முதல் இன்று வரை இந்த கட்டடங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முறையாக இல்லாததோடு தினசரி பிரச்சனைகள் தலை காட்டுகின்றன. மணல் போல் சரிந்து விழும் சுண்ணாம்பு பூசப்பட்ட சுவர்கள், தானியங்கியா அல்லது உயிரை பறிக்கும் பாச கயிறா என்ற வித்தியாசம் தெரியாத அளவிற்கு இயங்கும் லிப்ட், மின்சார பழுது உள்ளிட்ட பல பிரச்சனைகளால் சூழப்பட்ட ஒரு அபாயகரமான குடியிருப்பாக காட்சியளிக்கிறது. இதுல சரியா இது கொட்டுது என்னன்னு கவனிக்க மாட்டாங்க. எப்பயாச்சும் ஒரு ட்ரிப்பு வராங்க, இது என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சொன்னாக்கா அப்படியே எழுதிட்டு போயிடறாங்க. ரெண்டாவது அது என்ன ஏதுன்னு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. 11வது மாடியிலேருந்து கீழே இறங்குறதா இருக்குது. லிஃப்ட்டு சரி கிடையாது. லிஃப்ட்டில் வந்துட்டே இருக்கும், துபால்னு லிஃப்ட்டுக்கு உயிடுது. அது பயமாக இருக்குது. லிஃப்ட்டில் போகிறதுக்கு எவ்வளோ நாளைக்கு தான் நாங்கள் படிக்கட்டிலே போயிட்டு படிக்கட்டிலே வரும். படிக்கட்டு எப்போனா விட்டு தான் சுத்தம் பண்ணுறாங்க. இந்த குடியிருப்பில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்த போதும் ஒவ்வொரு குடியிருப்பாளரும் மாதம் 750 ரூபாய் பராமரிப்பு கட்டணத்தை கட்ட வற்புறுத்தப்படுகின்றனர். ஆனால் அந்த பணம் பராமரிப்புக்கு முறையாக பயன்படுத்தப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது நாங்கள் வந்திருந்த 4 வருஷமா அப்படிதான் இருக்குது. யாரும் அதை பார்க்கறது கிடையாது. கண்ணாடி கூட நாங்களே மாற்றிக்கணும். மெயின்டெனன்ஸ் 850 ரூபா கொடுக்குறோம். இந்த வீட்டு வரி கோசம் கேட்குறாங்க, தண்ணி வசதி எல்லாம். ஆனால் இங்கே தண்ணி சுத்தமாக ரொம்ப வரது கிடையாது. 10 குடத்துக்கு மேலே ஏறது கிடையாது. தண்ணி மட்டும் நாங்கள் அப்பப்போ எதிர் வீடு அங்கே இங்கே பிடிச்சிக்கிது. அதை போய் சொன்னால் கூட கண்டுக்கிட்டே கிடையாது. ஆனால் காசு மட்டும் கேட்கறது, மெயின்டெனன்ஸ் காசு. இப்போ நாங்கள் ரொம்ப நாளாக கொடுக்கல. கரண்ட் பில் எல்லாமே நாங்களே கட்டிக்கிறது. குடியேறிய நாள் முதல் தமிழ்நாடு அரசு வீட்டு வசதி வாரியம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுவரை முறையாக எந்த ஆய்வும் மேற்கொள்ளவில்லை என்ற புகாரும் எழுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் மன அழுத்தத்தில் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இது பிளாக் சொருக்குட்டு இருக்குது, எப்படி இருக்குது பத்தியா? அப்படியே போயிட்டு போய்கிட்டு சொருத்துக்க முடியல, பயமாக்குது. லிப்ட் தான் அப்பப்போ நின்று போகுது, மாற்றி மாற்றி நின்று போகுது. நடந்து போகிறதாக்குது, ஏறி வரத்தாக்குது. அதெல்லாம் கும்பலாக வந்தால் தானே நம்ம போய் சொல்ல முடியும். ஏன்னா தானே எல்லாம் கீழே இறங்கி போகிறாங்க, அறியாத வயசாகிறவங்க. நான் என்ன பண்ணுறது? என்னை கூப்பிட்டா கூட நான் வருவேன். வீட்டு வசதி வாரியம் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை உடனடி ஆய்வு நடத்தி பாதுகாப்பான மாற்று குடியிருப்பிற்கு ஏற்பாடு செய்யுமாறு அப்பகுதியில் குடியிருக்கும் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வைக்கும்போது கொட்டுது, பால் கல்ல அது கல்ல அந்த லைட்டுங்க பிளக் எல்லாம் பேத்துன்னு வருது. ஃபுல்லாக ஒழுகு கசுறு தண்ணி. மழை வந்தா ஜன்னல் பக்கமாக தண்ணி வருது. புதிய கட்டடத்தின் வெளிப்புறம் முறையாக கட்டப்பட்டதை போல் இருந்தாலும் உள்ளே பாழடைந்து அபாயகரமான நிலைமையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் நம்மிடம் பதிவு செய்தனர். பாதுகாப்பற்ற சூழலிலும் உயிர் பயத்தோடும் வாழும் மக்களின் நிலையை உணர்ந்து அவர்களுக்கு முறையான குடியிருப்பை கட்டி கொடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பார்க்க மட்டுமே வண்ணமயமாக இருந்து வரும் நிலையில் தற்போது உள்ளே சென்று பார்த்தபோது அபாயகரமான இருக்கக்கூடிய கட்டிடமாக காணப்பட்டு வந்தது. மேலும் இதற்கு உடனடி நடவடிக்கையாக சென்னை மாநகர மற்றும் இந்த தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த நடவடிக்கைகளை சீர் செய்து அவருடைய கட்டிடத்தை சீரமைக்கும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது கூறப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் ரஃபிக்.